வணக்கம். வாழ்க வளமுடன். முழுமுதற் கடவுளான மகா கணபதியின் திருவடியை நமஸ்கரித்தும், குருநாதனுடைய திருவடியை நமஸ்கரித்தும், அம்பாளுடைய பரம அனுகிரகத்தினால் 18வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கோம். இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மர தூணாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மர தூணாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா அப்படின்னு சொல்லக்கூடிய 18வது திருநாமம். அந்த இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நாமம். நம்ம அர்த்தத்துக்காக பிரிச்சு பார்க்கிறோம். 2வது லைன்ல கூடகுல்பா தனி, கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதாங்கிறது தனி. இந்திரகோபம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கார்காலத்தில், அதாவது வெயில் காலம் முடிந்து உடனே மழை வரக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்காலத்து பூச்சி, அது பேர் இந்திரகோபம்னு பேரு, இல்ல தம்பல பூச்சின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. அது அந்த பூச்சியோட நிறம் செக்கச்சவேல்னு இருக்குமா. அப்ப அது போன்ற சிவந்த முன்னங்கால்களை உடையவள். எப்படி அம்பாளுடைய முட்டி வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப அம்பாளுடைய முன்னங்கால்கள், 2 கால்களை பத்தி பார்க்கிறோம். அது எப்படி இருக்கா? அந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது மன்மதனுடைய அம்புரா துணி. அம்புரா துணின்னா அந்த அம்புகளை போட்டு வைக்கக்கூடிய ஒரு கொடலைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஓலையிலான ஒரு பேக் மாதிரி இருக்கும், முதுகுல மாட்டி வச்சுக்கிறது. அதுலதான் இந்த அம்புகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறது. அப்போ அந்த அம்புரா துணி போல ரொம்ப செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய அந்த பாதங்களை உடையவள். அப்படின்னாக்க இந்த இடத்துல இந்த அம்புரா துணி எதுக்கு இருந்தாத, மன்மதனுக்கும் அம்புரா துணிக்கும் இந்த காலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த ஜங்கிகா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திரகோபத்திலிருந்து ஒரு ஆயுர்வேதத்தை சொல்றபடி என்ன அப்படின்னு சொன்னாக்க, வாஜீகரணம் அப்படின்னு ஒரு அதுல இருந்து ஒரு ஔஷதம், அஸ்பர ஆயுர்வேதம், அதுல இருந்து ஒரு ஔஷதம் தயாரிக்கப்படுகிறது. அது எது அப்படின்னு சொன்னாக்க, காமத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த மெடிசன்ஸ். அப்போ அதுபோல அந்த இந்திரகோபம்ங்கிறது தேவியினுடைய பாதங்களை ஒப்பிட்டு சொல்லும் போது, அது மன்மதன் ரொம்ப நாளா ஒரு வஞ்சம் தீக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தானா. ஏன்னா சிவன் தன்னை எரிச்சதுனால இவரை எப்படியாவது நம்ம வசப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அம்பாளுடைய அந்த முன்னங்கால்களில் அவனுடைய அம்புரா துணி போல அதை வச்சு அவ்வளவு அவருடைய மனதை வசீகரிக்க கூடிய அளவிற்கு அழகான அந்த முன்னங்கால்களை அதுக்குள்ள போய் ஒளிஞ்சின்னு உட்கார்ந்து அவருடைய மனதை கொள்ளையடித்ததாக ஸ்லோகத்துல சொல்லுது. அது மாதிரி அம்புரா தூணி போல் இருக்கக்கூடிய அழகான முன்னங்கால்கள். கூடகுல்பா அம்பாளுடைய கணுக்கால்கள், ஆங்கிள்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கான்? ஃபுல்லா இறுகிய தசைகளினால மூடின நல்ல அழகான சௌந்தரியமான சௌமியமான அழகான கணுக்கால்களை உடையவள். அது வெளியில தெரிவது கிடையாது. அந்த அளவிற்கு மூடி மறைக்கப்பட்ட அழகான கணுக்கால்களை உடையவள் கூடகுல்பா. அதாவது பார்வைக்கு மறைக்கப்பட்ட, யாருக்கு மட்டுமே சொந்தம் அதெல்லாம், அந்த அம்பாளுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் பரமேஸ்வரனுக்கு மாத்திரமே அவரால் அனுபவிக்கக்கூடிய, அவரால் பார்க்கப்படக்கூடிய அந்த பாகங்கள். கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. கூர்மம்னா ஆமை, ஜெயிஷ்ணுனா அதனையே ஜெயிக்கக்கூடியார், அதனையே மிஞ்சக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பிரபத அன்விதா. பாதத்தினுடைய வளைவு, பாதத்தினுடைய மேல் பாகம் அது எப்படி இருக்கான்? ஆமையினுடைய பிருஷ்டம் மாதிரி, அப்படின்னா அதனுடைய ஓடு அது மாதிரி இருக்கான். என்னடா அது இவ்வளவு நேரம் நம்ம அம்பாளை பத்தி ரொம்ப அழகான மென்மையான அங்கங்களை கொண்டவள் கோமலாங்கின்னு பாக்குறோம், டெண்டரா இருக்கக்கூடியதுன்னு பாக்குறோம், தாமரை மாதிரி இருக்கக்கூடியதுன்னு பாக்குறோம். இங்க எங்க திடீர்னு ஆமையோட ஓடு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் தேவியினுடைய பிரதரை கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுப்போம். யாரு? மகாவிஷ்ணு. அவர் என்ன, அவருடைய தசாவதாரத்துல ஒரு அவதாரமான கூர்மாவதாரம். அப்போ பார்க்கடலை கடைஞ்ச போது அந்த பர்வதம் அது கீழே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த சுமேரு பர்வதம்னு சொல்லக்கூடியது அப்படியே இறங்கி 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 போச்சான். அப்போ மகாவிஷ்ணு தான் கூர்மாவதாரம் எடுத்து தன்னுடைய முதுகுல அந்த பர்வதத்தை தூக்கி நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல எப்படி அவர் உயர்த்தி கொண்டு வந்தாரோ, அதுபோல பக்தர்களின் சகல விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியவள். அந்த துக்கங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய
அந்த பாதத்தில் தாங்கிக் கொண்டு நம்மை ரட்சிக்கும் திறமை கொண்டவள். அதனாலதான் அம்பாளுடைய பாதங்கள் இந்த இடத்துல அவ்வளவு கடினம்னா அது ஹார்ட்னஸ்க்காக நம்ம பார்க்க கூடாது. லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும், ஏன்னா எல்லாருமே அதுதானே, எவ்வளவு சௌக்கியங்கள் இருந்தாலும் அதற்குள்ள போய் ஏதாவது ஒரு துக்கம் இருக்கும், இல்ல ஒரு துன்பம் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதை எல்லாம் நாம எங்க போய் லிஸ்ட் போட்டு கொடுக்குறோம், மளிகை கடை லிஸ்ட் மாதிரி கொண்டு போய் பகவானுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? சோ அத்தனை துக்கங்களையும் துன்பங்களையும் தாங்கும் அதிலிருந்து நம்மை விடுவிக்கும் ரட்சிக்கும் அப்பேற்பட்ட கிருபாசாகரியாக இருக்கக்கூடியவள். கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. 19வது ஸ்லோகம். நக தீதிதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா அப்படிங்கிறது ஒரே நாமா. அதுலயும் நம்ம அர்த்தத்துக்காக தான் பிரிக்கிறோம். படிக்கும் பாராயணத்திலையும் நாமாவளியிலும் ஒரே நாமாவாக வரக்கூடியது. பத துவய பிரபாஜால பராக்கிருத சரோருகா, அதுவும் ஒரே நாமாவாக வரக்கூடியது. நகதீதி சஞ்சன்ன. அடுத்தது அம்பாளுடைய பாதங்களை பார்த்தாச்சு. பாதங்கள், மேல் பாதங்கள்ல இருக்கக்கூடிய விரல் நகங்கள் அது எப்படி இருக்கு? நகதீதி, ரொம்ப ஷைனிங்கா கிளிட்டரா இருக்கக்கூடிய, அப்படியே பளபளன்னு அதுல இருந்து ரேஸ், அப்படியே ஒளி கற்றைகள் புறப்பட்டு வரக்கூடிய அப்பேற்பட்ட நகதீதி. அதுல சஞ்சன்ன மறைக்கப்பட்ட, நமஜன ந பிளஸ் மஜ்ஜன. நமஜன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நமஸ்கரிக்க கூடிய ஜனங்களின் தமோ குணத்தை போக்குபவள், நமஸ்கரிக்கக்கூடிய ஜனங்களின் அஜ்ஞானத்தை போக்குபவள், நமஸ்கரிக்கக்கூடிய ஜனங்களின் அவித்தியை போக்குபவள், அப்படி எடுத்துக்கலாம். ந பிளஸ் மஜ்ஜன அப்படின்னு பிரிச்சோம்னா, மஜ்ஜன நம்ம ஆல்ரெடி 11வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமே சமானசான்னு பார்த்திருக்கோம். மஜ்ஜத்னா மூழ்கடிக்கிறது. இந்த இடத்துல ந பிளஸ் மஜ்ஜத் அப்படின்னா மூழ்கடிக்க மாட்டாள். எதுல? நம்மை அவித்யில், நம்மை அஜ்ஞானத்தில், தமோகுணத்தில் மூழ்கடிக்க மாட்டாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தமா எடுத்துக்கலாம். இப்ப நகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி கற்றைகளே நாம் நமஸ்கரிக்கும் போது நம்முடைய காலகாலமாக ஜென்ம ஜென்மாந்திரமாக மண்டி கிடக்கக்கூடிய அந்த அவித்யை, அஜ்ஞானம், தமோகுணம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது எல்லாவற்றையும் அவளுடைய அந்த விரல் நகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கற்றைகளே போக்கிவிடும். தன் பாதங்களில் வணங்குபவர்களின் அக இருளை நீக்குபவள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம். நமஸ்கரிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளும் தான் டெய்லி நமஸ்காரம் பண்றோமே, அப்படியும் ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு நம்ம மனசுல அப்படித்தானே இருக்கு. அவர்களா அப்படி இருக்கா, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்மளும் விழுந்துதான் சாமியை கும்பிடுறோம் அப்படின்னா, அந்த விழுந்து சாமி கும்பிடுறதுலயும் நிறைய ஒரு எப்படி கும்பிட வேண்டும், எப்படி நமஸ்கரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. எப்படின்னா, ஒரு கதியும் இல்லாமல் வரும்போது வாழ்க்கையில் நாம பிரதானமாக நினைக்கக்கூடிய, நம்முடைய எப்போ ரொம்ப வேல்யூ பண்றோம் இல்லையா அந்த சரீரத்துக்கு, அந்த சோப்பை போட்டு குளிச்சு, இந்த சோப்பை போட்டு குளிச்சு, அந்த கிரீமை தேய்ச்சி, முடிக்கு பெயிண்ட் அடிச்சு, பல் செட், என்னென்னமோ அந்த சரீரத்தை வயதானாலும் அதை இன்னும் இளமையா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இந்த சரீரத்தை அப்படி பொத்தி நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா? அப்படி நாம் பிரதானமாக கருதக்கூடிய இந்த சரீரத்தை அம்பாளுடைய திருவடியில கொண்டு போய் அப்படி போட்டுடணும். அதுதான் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா இது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன்னுடைய கிருபையினால் நடக்கக்கூடியது. இந்த சரீரத்தினால் என்னால் எதுவும் ஆவது கிடையாது, எல்லாம் நின் செயலே அன்றி என்னால் ஆவது யாதொன்றுமில்லை பராபரமே அப்படிங்கிற வாக்குக்கு ஏற்ப அதுதான் சரணாகதி. சரணாகதி நான் பண்ண போறேன், சரணாகதி நான் செய்யறேன்னு சொன்னாலே அங்க சரணாகதி கிடையாது. ஏன்னா அங்க நான்ங்கிறது இருக்கு இல்லையா? அந்த சரணாகதி என்னை மறந்து செய்வது எல்லாம் அதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பாவனையில் நாம் செய்யக்கூடியது எப்போ அப்படின்னு கேட்டா, நம்முடைய இந்த சரீர போதம் இல்லாமல் நம்முடைய இந்த வாழ்க்கையில், இந்த ஜீவிதத்தில் சூக்ஷ்மமான ஒரு பர்டிகுலர் ஒரு மொமெண்ட்ல சரீர போதம் இல்லாமல்
என்னை அங்கு சமர்ப்பிக்கும் போது நிகழக்கூடியதுதான் சரணாகதி. சரணாகதி எப்படி பண்றதுன்னா, சரணாகதி இதோ அப்படி இதுல கேட்டிருக்கேன், இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இல்ல இந்த புக்கில் அப்படி எழுதியிருக்கு, இல்ல ஒரு அவர்கள் வாழ்ந்து காண்பித்தது, அதே மாதிரி நானும் பண்றேன் அந்த நான் பண்றேங்கிறது வரும்போதே சரணாகதி அங்க இல்லாம போயாச்சு. அப்ப அந்த நமஸ்கரிக்கிறது அப்படிங்கும்போது இது எதற்கும் கொள்ளாத ஒன்று, இதை நான் அதனிடம் சமர்ப்பிக்கின்றேன், அது அதுவாகவே ஆகி தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த நமஸ்காரம் நிறைய இருக்கு. அதாவது பஜிக்கிறது, தொழறது, வணங்குறது, நமஸ்கரிக்கிறது, தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதுல பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரமும் பஞ்ச அங்கங்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில் பட வேண்டும். அதுல மார்பகங்கள் படக்கூடாது. அதனாலதான் 2 கைகள் 2 கால்கள் முட்டிப்படும், பிளஸ் நம்முடைய முகம் நெற்றி பாகமோ இல்ல தாவாங்கட்டியோ ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம நமஸ்காரம் பண்றோம். அப்படிங்கும்போது 5 அங்கங்கள் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம், ஆண்களுடைய மார்பு பகுதி கீழப்படும், பிளஸ் அவர்களுடைய 2 காதும் இந்த பக்கமும் அந்த பக்கம் திரும்பி நமஸ்காரம் பண்ணும்போது 8 அங்கங்கள் தரையில் படும்படி பூமியில் படும்படி நமஸ்கரிப்பது ஆண்களுக்கு. பெண்களுக்கு எதனால மார்பகங்கள் கீழப்படக்கூடாது அப்படின்னா இது சாஸ்திரங்களே சொல்லக்கூடியது. ஏன்னா பெண்களுடைய அந்த பக்ஷஸ்தலங்கள் மார்பகங்கள் பூமியில் படக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது இன்னொரு உயிரை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஔஷதத்தை கொண்ட அந்த மார்பகங்கள் பூமியில் படக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் வகுத்து தந்து. அதனாலதான் பெண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அதே மீறி நிறைய பேர் இந்த காலத்துல செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு அந்த இது கிடையாது. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்ச அங்க நமஸ்காரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோ இந்த சரீரத்தை நாம் வாழ்க்கையில் பிரதானமாக கருதக்கூடிய, எப்பொழுதும் பார்த்து 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 போஷாக்கு பண்ணக்கூடிய இந்த சரீரத்தை அவளுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து, நீ எனக்கு கிருபை பண்ணாத வரைக்கும் நம்ம ஏந்திருக்க மாட்டேன் அப்படின்னா அங்கேயே நமஸ்காரம் பண்ணி பொழுதன்னைக்குமோ இல்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கணுமா, அதோடைய அர்த்தம் அது கிடையாது. நமஸ்கரிக்கும் போது அந்த தேவியினுடைய திருவடி என்னுடைய சிரசில் படும் வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அங்கேயே மனதால் அவளுக்கு நமஸ்கரிக்கும் போது, இப்போ பரமசிவன் வராருன்னு வச்சுப்போம், அப்ப பதி வந்தது தேவி என்ன பண்ணுவா, எழுந்து வந்துதாங்க நானும். அப்ப அவளுடைய அந்த அடி, அவளுடைய அந்த திருப்பாதங்கள் என்னுடைய சிரசின் மேல் பட வேண்டும், பட்டு என்னுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும். அருணகிரிநாதர் சொல்ற மாதிரி நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் வரக்கூடிய அந்த இதுல அவர் கடைசியில என்ன சொல்றாரு, அவன் கால்பட்டு அழிந்ததே இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. அயன்னா பிரம்மா எழுதின எழுத்து முருகனுடைய திருவடிபட்டு அதை அழிந்து போனது அப்படிம்பாரு. ஏன்னா இது நம்மளால அதை அழிக்க முடியுமா? நமக்குலாம் அந்த பவர் இருந்ததுன்னா நம்ம எதையாவது பண்ணி அதெல்லாம் நம்ம கிருத்திரமம் பண்ணி மாத்திருப்போம் இல்லையா? சோ நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய பிறக்கும் போதே நம்மளுடைய மரணத்தின் தேதியும் நம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய இந்த டிசைன், இதெல்லாம் இந்த ஸ்கெட்ச் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? சிசி காப்பி யமதர்மராஜாட்ட போயிடுமா, வேற யாருக்கிட்டையும் தேவி கொடுக்க மாட்டாராம். அவர்கிட்ட போனா அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஏன்னா அது ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா மரணத்தினுடைய தேதி தெரிஞ்சு போச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் செத்து போயிடுவோம் நம்ம. அதனால நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த தலையில எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது யாருடைய கிருபையால் மாறும்? தேவியினுடைய திருவடியால் மாத்திரமே அது நல்ல விதமாக மாறுவதற்கு. மாத்துறது கிடையாது, நல்ல விதமாக அதை அனுபவிப்பதற்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எப்ப கிடைக்கும்? நம்முடைய நமஸ்காரம் இந்த அளவிற்கு ஒரு போதத்துடன் நாம் செய்யும் போது அந்த நமஸ்காரத்தினுடைய பலனை அனுபவிக்கலாம். சோ இனியாவது நம்ம அந்த மாதிரி நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட நமஸ்காரம் செய்ய வேண்டும். பத துவய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. தேவியினுடைய பாதங்கள் எப்படி இருக்கு? பதத்வய 2 பாதங்கள், பதத்வய பிரபாஜால, அதனுடைய ஸ்பிளண்டர், அதனுடைய அந்த ஜாலம் அப்படி கலெக்டிவ் அந்த ஸ்பிளண்டர் அந்த இடத்துல இருக்கு. அப்ப தாமரையை ஜெயித்த லாவண்யமுடைய அழகை உடைய 2 பாதங்களை உடையவள். ஏன்னா தாமரையானது என்ன பண்ணும்? பூக்கும், பனி வந்ததுன்னா கருகி போயிடும், இல்ல ராத்திரியில அது அப்படியே கூம்பி போயிடும். அதுக்கு அந்த மாதிரி குணங்கள் இருக்கு. ஆனா தேவியினுடைய திருவடிகள் எப்பேற்பட்டது? அழகிய மென்மையான ஒளியை உடையது, நல்ல ஒரு இனிமையான தோற்றத்தை உடையது, எப்பொழுதும் வாடாத அப்ப பூத்த மலர் போல் இருக்கக்கூடிய
அந்த அளவிற்கு அதனுடைய ஃப்ரெஷ்னஸ், அதனுடைய லாவண்யம், அதனுடைய கிருபை எல்லாம் அந்த தாமரைப்பூ பார்த்து வெக்கப்பட்டு என்ன ஆயிடுத்தான், பராஜிதப்பட்டுருத்தான். ஐயோ, தேவியுடைய திருவடிக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது, தாமரைன்னு எல்லாத்துலயும் வருதே ஒழிஞ்சு நம்ம அதுக்காக பெருமை எல்லாம் பட்டுக்க கூடாது. ஏன்னா நம்மளுடையது என்ன, விரியும் சுருங்கும், அது போல உள்ள பூ. ஆனா தேவியினுடைய தாமரை திருவடி எப்பேற்பட்டது, என்றென்றைக்கும் மலர்ந்து நிற்கக்கூடிய. அப்படின்னா என்ன, தேன் குடிக்க வேண்டும் என்று நினைத்து போகக்கூடிய வண்டிற்கு தேனை எந்த நேரமும் கொடுக்கக்கூடிய. தேன்னா இந்த இடத்துல ஞானம். இந்த ஞானத்தை எப்பவும் அருளக்கூடிய, எப்ப வேண்டுமானாலும் போய் தேன் பருகக்கூடிய, மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை திருப்பாதங்களை உடையவள். பத துவய பிரபாஜால பராக்கிருத சரோருகா அப்படின்னு சொல்லி 19வது ஸ்லோகம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா நமக்கு கிடைத்த இந்த ஒரு இன்பமும் இந்த ஒரு அனுபவமும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நாம நல்ல எண்ணத்தோடு அதை செய்யும் போது நமக்கு நல்லதே சேரும் அப்படின்னு சொல்லி, அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. வாழ்க வளமுடன்.